காலபுருஷ சக்கரத்தில் 8வது ராசியாக வலம் வரக்கூடிய கருந்தேளின் உருவத்தை ராசி சின்னமாக கொண்ட விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் குழப்பவாதிக, கோவக்காரங்க, எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறாங்க, என்ன சொல்ல வர்றாங்கன்னே புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு மற்றவங்க உங்களை அடையாளப்படுத்துவாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்ல வர்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்கடா. எப்படிங்க விருச்சிக ராசிக்காரங்க, நாங்கள் சொல்கிறது அதுதான், நாங்கள் நல்லவங்க தான், நல்ல வெளிப்படையாக பேசுகிறோம், நீ அப்படி வெளிப்படையாக பேசிட்டு போ, ஏன் ஒளிவு மறைவாக பேசுகிற, எனக்கு அப்படி பழக்கம் இல்லைப்பா. இதுதான் விருச்சிக ராசிக்காரர்களுடைய குணம். அது கருந்தேள், என்னப்பா கால்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இவங்க ஒரே சமயத்தில் பல வேலைகள் செய்யக்கூடியவங்க. பார்த்தா தெரியாது, அட இவ யாரா முட்டா பீஸுப்பா, மொரட்டு பீஸுப்பா அப்படின்னு சொல்லலாம். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. பார்க்க கோமாளியாகவும் பார்க்க எதுவுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஒரே சமயத்தில் பல வேலை செய்யக்கூடியவங்க. எதுவுமே அவன் கவனிக்கலப்பா, அவள்லாம் என்னப்பா அப்படின்னு யோசிப்பீங்க. அதுவும் பெண்களுக்கெல்லாம் இன்னும் அது ஒரு பைத்தியக்கார புள்ளப்பா அப்படியெல்லாம் சொல்லக்கூடியது. விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கெல்லாம் சொல்லப்பட்டிருந்தால் கீழே கமெண்டில் பதிவிடுங்க. இது உண்மைனா அது மற்றவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குங்க. கரெக்டாக நம்மளை போல தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதரவு இருக்கு இல்லையா, அதற்காக கஷ்டங்களை பதிவிடலாங்க, தப்பு கிடையாது. எல்லாரும் கஷ்ட காலத்தை கடந்து வர்றதுக்கான பதிவாக தாங்க இருக்கும். நிச்சயமாக உயிர் போன வாழ்க்கைக்கு இது ஒரு வெளிச்சத்தை கொடுக்குங்க. அந்த நம்பிக்கையோட இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் மனசில் இருக்கிற குமுறல் என்னன்னா, நான் யாருக்கு என்ன தீங்கு செஞ்சேன், நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, இது யார்கிட்ட போய் கேட்குறது. விருச்சிக ராசி யோசிக்கிறது, என்னை படித்த பிரம்மாவே கையில் கிடச்சான் அவனை அப்படின்னு தெய்வங்களுக்கே சவால் விடக்கூடியவங்க, தெய்வங்களையே மிரட்டி பார்க்கக்கூடியவங்க யாருன்னா நம்ம விருச்சிக ராசிக்காரங்களை சொல்லலாம். ஏம்மா அசாத்திய துணிச்சல் இவங்களுக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் இவங்களுக்கு அதிபதிங்க, ரொம்ப வலிமையான கிரகங்க. எல்லாரும் நினைக்கிறது என்ன, நவ கிரகங்களை சனி பகவான் தான் ரொம்ப பயங்கரமான ஆள் அப்படின்னு, சைலண்ட்டாக பயங்கரமான ஆள் இவங்க செவ்வாய் பகவான். ஸோ அவர் அதிபதியாக கொண்ட இவங்க அதுக்கு மேலே இந்த தேள் எங்கே இருக்கும், இண்டு இடுக்கெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி மறைந்திருக்கக்கூடியவங்க தேவைப்பட்டால் பட்டுன்னு போட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த தேள் என்ன பண்ணுன்னா, தன்னை குஞ்சு பொறிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வயிறு வெடிச்சு தான் அந்த குஞ்சு பொறிக்க ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி தியாக உள்ளம் படைச்சவங்க. உனக்கு என்னப்பா என் உசுர் வேணுமா எடுத்துக்கோ அப்படிங்கிற அளவுக்கு தனக்கு பிடிச்சவங்களுக்காக தன்னோட குடும்பத்துக்காக என்ன வேணால் செய்ய துணிஞ்சவங்க. பாசம்தான், அப்பேற்பட்ட பாசம். ஆனால் அது வெளிப்படுத்தவே தெரியாது. மனைவி கிட்டேயோ மக்கள்கிட்டையோ பெத்தவன்கிட்டேயோ கூட பிறந்தவங்க கிட்டேயோ வெளிக்காட்ட தெரியாது. நட்பு கூட அப்படிதான். இவங்க ஒரு நட்பில் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே சந்தோஷம் தரக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த இடம் இருக்கலான்னு இருக்கும். ஆனால் இவங்களால் அவங்க எல்லாம் சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்பாங்க. இவங்க இடத்துக்கு போகிறது வர்றது எல்லாமே இவங்களை கூட்டிக்கிட்டு போவாங்க வருவாங்க. ஆனால் மற்ற இடங்களில் இவங்களை எப்படி அடையாளப்படுத்த, இவங்க ஒரு டம்மி பீஸு, காமெடி பீஸு அப்படின்னு சொல்லி உங்களை அடையாளப்படுத்திக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை வருங்க. புரியுதுங்களா? கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் எங்கேயோ இருக்கேன், உங்கள் பேர் தெரியாது, ஊர் தெரியாது, விருச்சிக ராசிக்கு பொதுவான பலனை சொல்லிட்டு இருக்கேன், இதெல்லாம் உங்களுக்கு பொருத்தமாகுது, இதுதான் ஜோதிடம். புரியுதுங்களா? நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய கட்டம், உங்களுடைய ஜாதக கட்டம் என் கையில் இருந்தால் இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிற பின்னாடி என்ன நடக்க போகுது, அதை எப்படி நீங்கள் தடுக்கலாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றி அடையலாம். இப்போ எல்லா சூட்சமும் இருந்தது. இந்த ஜோதிடம் முதல்ல ஜோதிடம் அப்படிங்கிறது மனுஷ மக்கள் கண்டுபிடிச்சது, இதெல்லாம் ஏமாத்துறாங்க, அதெல்லாம் தப்புங்க. இதை தெரிஞ்சுக்கோங்க.
ஜோதிடம் அப்படிங்கிறது சிவபெருமான் கிட்ட இருந்து விநாயக பெருமானுக்கு கொடுக்கப்பட்டது. விநாயக பெருமான் 18 சித்தர்களுக்கு அருளியது. 18 சித்தர்களால் தான் எங்களை போன்ற ஆட்கள் அப்படியே பரவி உங்களுக்கு வழிகாட்டுறாங்க. நாங்கள் இந்த ஜோதிடத்தை படிச்சிருக்கோம். சில சூட்சமங்களை சொல்லித்தருங்க. பிரம்மனோட படைப்பில் பிறப்பு இறப்பை தவிர மற்ற எந்த ஒரு செயல்பாடுகளுமே மாற்ற முடியும் அப்படிங்கிறது தாங்க இந்த ஜோதிடத்தோட உத்தமம். அதே போல் இந்த பதிவு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், ஏற்றத்தை கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இந்த பதிவு. தயவு செஞ்சு நம்பிக்கையோடு பாருங்கள். அதுக்கு முன்னாடி விருச்சிக ராசிக்காரங்க இந்த பதிவு உங்களுக்கு சிறப்பாக அமையணும் இல்லையா? உங்களுடைய அப்பன் முருகப்பெருமான ஒரு வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் தொடங்குங்க. வேலும் மயிலும் துணையோட வேலவன் வருவான். உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுப்பான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்க என்ன தெரியுமா யோசிப்பாங்க? யாராச்சும் ஒருத்தவன் எனக்கு சப்போர்ட்டாக வந்து நில்லுங்கடா, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் எதிரிகளாக தான் வந்து நிற்பாங்க விருச்சிக ராசிக்கு. இப்போ விருச்சிக ராசியை நான் சொல்கிறது கூட உங்களுக்கு கண்டிப்பாக உண்மைன்னு தாங்க தெரியும். ஏன்னா கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கு சப்போர்ட்டாக யாருமே வந்து நிற்க மாட்டாங்க. தசாபுத்தி காலத்தில் நல்ல பலன்களை உங்களுக்கு கிரகங்கள் எல்லாமே கொடுப்பாங்க. அதற்கான சிறப்பு இருக்குதுங்க. உங்கள் ராசியுடைய சின்னம் தேல், அதனுடைய பண்பு எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். எல்லார்கிட்டையும் கவனமாக பழகுவீங்க. யார் எந்த விதத்தில் தாக்குனாலும் பாதிப்பு ஏற்படாத மாதிரி தயார் நிலையில் இருப்பீங்க. அப்படி இல்லைனா கூட இனிமேல் நீங்கள் இருக்கணுங்க. யாரையும் நம்பக்கூடாது. அது வந்து உங்களுடைய பிறவி குணம். விருச்சிகம் ஒருத்தவங்களை நம்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கெட்டுச்சு. எழுதி வச்சுக்கோங்க. நான் எழுதி கொடுக்குறேன். இதனால் வரைக்கும் நீங்கள் நம்பினவங்க, அது யாராக வேணால் இருக்கட்டுங்க, பெற்றவங்க வரைக்கும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு உங்களுடைய நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்காங்க, இல்லை இனியும் இருக்க மாட்டாங்க. அதை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. எப்பேற்பட்ட ஆளாக இருக்கட்டும், எத்தனை வருஷம் கூட நம்ம கூட இருக்கட்டும், நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சாலும் கூட நின்று அந்த சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதை நீங்கள் பண்ணி தாங்க ஆகணும். அதே போல் உங்களை ஒருத்தவங்க அடித்தாங்கன்னா திருப்பி தாக்கக்கூடிய குணம் இருக்குது. ஆனால் சில காலங்களாக நீங்கள் அதையும் தவிர்த்துக்கிட்டீங்க. அதனால் நீங்களே யாருங்கிற அளவுக்கு உங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது, நான் இப்படி இல்லவே இல்லை, இப்படியெல்லாம் நடக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களை நீங்களே மாற்றிக்கிற அளவுக்கு நிலை வந்து ஏற்பட்டுருச்சுங்க. அர்த்தம் பழிச்சிடக்கூடியவங்க. எண்ணமும் செயலும் தூய்மையே இருந்தால் எவனாலையும் தடுக்க முடியாது. அந்த ஆண்டவனே இறங்கி வந்தாலும் ஒதுங்கி தான் நிற்கணும் இல்லையா? அப்படி அதோட சோம்பலில் இவளுக்கெல்லாம் என்னன்னே தெரியாதுங்க. சோம்பேறிகளை பார்த்தாவே பிடிக்கவே பிடிக்காது. என்ன வேணால் இருக்கட்டும், எப்பேற்பட்ட கஷ்டகாலம் இருக்கட்டும், ஒருத்தன் வந்து 10 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து நீ வச்சுக்கப்பான்னு சொன்னாலும் வாங்க மாட்டாங்க. யாரையும் ஏமாற்ற தெரியாதவங்க, தடைகளை தாண்டி நிற்கக்கூடியவங்க, அந்த மாதிரி எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. எதிர்த்து வெற்றி அடையக்கூடியவங்க. ஏன்னா வெற்றி வேலனுடைய அருள் இருக்கு இல்லையா? அதே மாதிரி மற்றவங்களுடைய மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற திறமை படித்தவங்க. எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் உங்களுக்கு கடவுள் துணை நிற்பாருங்க. அதே போல் சயனஸ்தானம், இது வந்து 12ஆம் இடம். சுக்கிரனே அதிபதியாக இருக்கான்ல, இந்த ராசிக்காரங்க 4 நாள் வேலை செஞ்சால் 2 நாள் எனக்கு ரெஸ்ட் வேணும்ப்பா அப்படின்னு கேட்கக்கூடிய, அதாவது 4 நாள் வேலை செஞ்சால் 2 நாள் சுகமாக இருக்கணும்னு விரும்புவீங்க. அடிக்கடி வெளியில் போகிறதுக்கு விருப்பப்படுவீங்க. பயணங்களை விரும்புகிறது விருச்சிக ராசிக்காரங்க. அதுக்காகவே பணத்தையும் சேமிச்சு வைப்பீங்க. விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய்ங்கிறதுனால ஞானியர்களையும் மகான்களையும் தரிசித்து வணங்குறது சிறப்பான பலன்களை பெற்று கொடுக்குங்க. அதே போல் சனி பகவான், புதன் பகவான் இவங்களுடைய நிலையால் சுகபோக வாழ்க்கை வந்தாலும் அது வந்து நிலைக்காத மாதிரி சிந்தனையே வந்து, அதாவது உங்களுக்கு நீங்களே எதிரியாக மாறுவீங்க. காடுகளிலும் மலைகளிலும் சுற்றி திரியக்கூடிய சித்தர்கள் அப்படின்னா உங்களுக்கு கொள்ள பிரியம் ஏற்படும். ஸோ இதனால் நீங்கள் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா பழனி மலை போகிறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க. இல்லை உங்களால் முருகப்பெருமானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சிவனையும் பிடிக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ சொன்னது என்ன, நீங்கள் யார், உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் சாதகமாக இருக்குது இதை பார்த்துட்டு இல்லையா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவன் கூட பழகக்கூடாது, அவன் கூட பழகக்கூடாது, அந்த பதிவு கிடையாதுங்க. நீங்கள் யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஒரு பதிவு. இதோட கிரகனுடைய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பாதிப்பு ஏற்படுத்தலை. உங்களுடைய அதிபதியும் சரி, புதன் பகவானும் சரி, சனி பகவானும் சரி. ஏன்னா புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் புத்திக்கு அதிபதி பகவான், தொழில் பகவான்,
காரகன் அப்படின்னா அதிலிருந்து பணம் வரும். சுக்கிரன் அப்படின்னாலும் ஏகபோக வாழ்க்கை, சுகபோக வாழ்க்கைக்கு உரியவர். அவர் உங்களுக்கு சாதகமாக நிற்கிறாரு. 2ஆம் தனம் வாழ்க்கை எல்லாமே வந்து சேருது, அதுவும் சிறப்பாக தாங்க இருக்குது. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக தாங்க இருக்குது. எந்த இடத்துல நீங்கள் தடுமாறுறீங்க அப்படின்னா பேச்சுகளில், உங்களுடைய செயல்பாடுகளில் எல்லாரையும் ஈஸியாக நம்புறது, திறமையை பயன்படுத்தாமல் போகிறது, வாய்ப்பை பயன்படுத்தாமல் போகிறது. இன்றைக்கி இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாய்ப்புகளை நீங்கள் தட்டி கழிக்கக்கூடிய இடங்களில் தோல்வியை தழுவுறீங்க. இது வந்து உத்தமமான விஷயங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் சிவப்பு நிறைய பயன்படுத்திக்கோங்க, கூட வச்சுக்கோங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய பூக்கள் தாழம்பூ, செவ்வரளிப்பூ. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கு வரப்போகுது. சத்தியமாக விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையே மாறப்போகுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் கிடச்சிருக்கிற வாய்ப்பை மட்டும் சரியாக பயன்படுத்திக்கோங்க.